சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாசி சார் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். சார், டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வணக்கம். இன்றைய டாபிக் பிலாசபி, தத்துவங்கள். அதான் இன்றைய டாபிக். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எப்பயுமே 8 மணிக்கு இருக்கும். நான் கொஞ்சம் வேற ஒரு வேலையா போனதுனால கொஞ்சம் நேரமும் ஆயிடுச்சு. இது ரொம்பவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. பரவாயில்ல. தத்துவங்கள்ன்றது எப்பயுமே நம்ம ஆராய்ச்சி பண்ற தேடுகிற விஷயங்கள், நம்ம ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு தேடுதலின் விளைவா நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள், நமக்கு எப்பயாவது உணர்த்தப்படுகிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி தத்துவங்கள் தான் இருக்கு. தத்துவங்கள் இல்லாம வாழ்க்கையின் எந்த விஷயங்களும் இல்லை. உலகத்தினுடைய ஆதி மூலம் தோன்றுதலிலிருந்து அதன் வளர்ச்சி, அதன் வழி நடத்துதல், இதற்கு பின்னாடி கூடவே ஒரு முக்கியமான ஒரு தாங்கு சக்தியாக, ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக, அந்த வாழ்க்கையை, அந்த உலகத்தின் ஓட்டத்தை தள்ளி கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமா தத்துவங்கள் தான் இருக்கு. தத்துவங்கள் மனித நாகரிகத்தின் தொடக்கமே தத்துவத்தின் அடிப்படைன்னு தான் சொல்லலாம். தத்துவம் உருவாக்காம மனித நாகரீக வளர்ச்சி உருவாக்க வாய்ப்பில்லை, உருவாயிருக்கவும் முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே பொதுவா அறிவியலுக்கு முந்தையனானது தத்துவம். அறிவியல்ன்றது ஒரு பொருள்வாத தன்மையில எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸோட, ஒரு ரீசனோட, ஒரு எடுத்துக்காட்டோட இருக்கிறது தான் அறிவியல். வேற தத்துவம்ன்றது அதுக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து, மனித தோன்றிய காலகட்டத்திலிருந்து எல்லா விஷயங்களுக்கும், உலக இயக்கமா இருந்தாலும் சரி, இல்ல மனித மனம் செயல்பாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல அந்த மனித உருவாக்கத்திற்கு, உலக உருவாக்கத்திற்கு, இந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணங்கள் எதுவா இருந்தாலும் சரி, அப்படி தோன்றிய பிரபஞ்சம் எந்த அடிப்படையில இயங்குது, அந்த பிரபஞ்ச தோற்றம், அந்த தோன்றிய பிரபஞ்சமும் எதன் அடிப்படையில இயங்குது அப்படின்றத மனிதன் தேடும் போது, கண்டுபிடிக்கும் போது, அவனுக்கு மனதில், எண்ணத்தில், சிந்தனையில் உருவாகிற எல்லா விஷயங்களும் தத்துவங்களாதான், தத்துவத்தின் அடிப்படையில தான். அததான் நம்ம தத்துவம் சொல்றோம். தத்துவம் தோன்றிய தன்மைன்றது. தத்துவம்ன்றது ஒரு கிரேக்க வார்த்தை. அதனுடைய நேர் ஆன இங்கிலீஷ் வார்த்தை லவ் ஆஃப் விஸ்டம் அப்படின்றாங்க. அதாவது ஞானத்தின் மேல் உள்ள ஒரு காதல் அப்படின்றது மாதிரி. அந்த எல்லா விஷயங்களுக்குமான ஒரு அடிப்படை தன்மையை நோக்கி நகர்கிற ஒரு முக்கியமான கருவி தத்துவம். பொதுவா நம்மளே வாழ்க்கையில ஒரு புது விஷயங்களை யாரையாவது சொல்லிட்டா, யாராவது நண்பர்கள் பேசிக்கும் போதோ, யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது விஷயத்த, அந்த பேசுகிற ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லும் போது, என்ன ஒரு எப்படியா ஒரு தத்துவம் சொல்லிட்டப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா அப்படி ஒரு வாழ்மையினுடைய ஒரு போக்க யாரும் அணுகாத ஒரு கோணத்திலிருந்து அணுகி, அந்த அணுகுதல் மூலமா அவங்களுக்கு புரிகிற விஷயங்களை, அந்த விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது அதுதான் தத்துவமா மாறுது. அந்த தத்துவம் உலகத்தை ஒரு புதிய பாதையை நோக்கி வழிநடத்துவதா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமா அந்த தத்துவம்ன்ற விஷயத்த பார்க்க. ஏன்னா தத்துவம்ன்றது நம்ம ஒரு மேலோக்க பார்க்கும் போது அதனுடைய வேல்யூ நமக்கு புரியாம இருக்கும். ஆனா இந்த தத்துவம்ன்ற விஷயத்த ரொம்ப ஆழமா உள்நோக்கி பார்த்தா அது ஒரு ஆழமான ஒரு அறிவியல் தன்மை கொண்டது. அந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒரு பெரும் பேரறிவு, அந்த பேரறிவின் விளைவாக ஏற்படுகிற ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை தான் நம்ம தத்துவம்ன்றோம். பட் அந்த கண்டுபிடிப்புக்கு எதுவும் பொருள் தன்மை சார்ந்த எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம இருக்கிறதுனால அது வெறும் தத்துவம் அப்படின்றது அது நின்றுடுது. ஆனா அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான், அதை கடைபிடித்துதான் அறிவியலாளர்களே அந்த அறிவியல் கூற்றை, அந்த அறிவியல் விதிகளை எடுக்கிறாங்க. எல்லா படைப்புக்கும், எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புக்கும்
புது புது படைப்புகள், அது இலக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல அறிவியலா இருந்தாலும் சரி, சாதாரண மனிதன் பூமியில நடந்து கொண்டிருந்த மனிதன் சைக்கிள், வாகனம், விமானம், கப்பல், இப்படி இப்படி எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் அதை கடந்த இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் ஏஜ், இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இன்னைக்கு இருக்கிற அதி தீவிர கண்டுபிடிப்பின் ஒரு தாவுதல், ஒரு கண்டுபிடிப்பின் தீவிர நீட்சிக்கு பின்புலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா தத்துவம் தான். முதல் கண்டுபிடிப்புல இருந்து மனிதன் முதலா கண்டுபிடித்த அந்த எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் சரி, இல்ல இன்றைய நியூட்டனா இருந்தாலும், ஐன்ஸ்டீனா இருந்தாலும், அதன் நடுவுல அதற்கு முன்பின் இருந்த எந்த அறிவியலாளர்களும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு தத்துவத்தின் அடிப்படையில தான் அவங்க அந்த கண்டுபிடிப்பையே ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய ஆய்வையே தொடங்குறாங்க. அதன் நீட்சியா, அதன் தொடர்ச்சியா தான் அவங்க வெவ்வேறு விதிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தத்துவத்தின் அடிப்படை, அந்த அறிவியல்ன்றது நம்ம விதிகள்னு சொல்லுவோம். ஏன்னா விதிகள், அந்த ரூல்ஸ், அந்த லா அப்படின்றது நிறுவனப்பட்டது. தத்துவம்ன்றது நம்ம அதை நிறுவனம்னு சொல்ல முடியாது. தத்துவம்ன்றது அது ஜஸ்ட் ஒரு புதுமையான பார்வை, ஒரு விஷயத்தை நோக்கிய ஒரு புதுமையான பார்வை. அந்த பார்வையின் வழியாக ஒரு மனித மனத்தில் ஒரு அறிவில் தோன்றுகிற ஒரு கருத்து, ஒரு எண்ணம், இததான் நம்ம தத்துவம். அந்த தத்துவம் நிறுவனப்படாத வரைக்கும் அது வெறும் தத்துவம் தான். அந்த தத்துவம் இல்லாம இருக்கலாம், தத்துவம் மாற்றப்படலாம், இல்ல அந்த தத்துவம் பொய்யாக்கப்படலாம். ஆனா அந்த தத்துவத்தின் அந்த அடிப்படையில் அது உண்மையா பொய்யா, அந்த தத்துவத்தின் பின்புலத்துல ஏதாவது அறிவியல் காரணங்கள் இருக்கா, இல்ல அறிவியல் அற்ற ஒரு தத்துவமா அப்படின்னு அதை கண்டுபிடிக்க போகும்போதுதான் அறிவியலாளர்கள் அதன் தொடர்ச்சியா தான் அதனுடைய ஆழமான உண்மையை கண்டுபிடிக்கும் போது அதை விதிகளா மாத்துறாங்க. அந்த விதிகள் ஒரு நிலைத்த விஷயமா ஆகுது. சோ அந்த வகையில எல்லா விஷயமும் இன்னைக்கு பொருள்வாத தன்மை, அதாவது மெட்டீரியல் சார்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட நம்ம நினைக்கிறோம் அதனுடைய உச்சத்தை நோக்கி போகுதுன்னு. ஆனா நம்ம இன்றையிலிருந்து ஒரு 100 வருஷம் இல்ல ஒரு 20-25 வருஷம் எப்படி இந்த அறிவியல் மாற போகுதுன்னு நம்ம நினைக்கும் போது அதை நம்மளால ஊகித்து அறிய முடியாது. சார் கேக்குதா? என்ன இது? கேக்குதா? ஹலோ கேக்குது. இதுவாகுது. வேற யாருங்களா? சார் கேக்குது. கேக்குது. ஏதோ கனெக்ட் தொடரலாமா? இல்ல. ஓகே ஓகே. சோ இதுதான், அதாவது கண்டுபிடிப்புக்கு ஒரு அடிப்படையா இருக்கு தத்துவம். இதுதான் இந்த தத்துவம் எந்த உச்சிக்கு தத்துவம்ன்றது தவிர்க்க முடியாதது. தத்துவங்கள் காலத்துக்கு ஏத்தாப்பல, சமூகத்துக்கு ஏத்தாப்பல, நாகரிகத்துக்கு கேக்குதா? அடிப்படையா இருக்கிறது நாம் கண்டுபிடிக்கிற தத்துவம் தான்.
சோ அந்த வகையில இன்றைக்கு தத்துவம்ன்ற ஒரு தலைப்புல நம்ம ஒரு எளிய ஒரு பார்வையை பார்த்தோம். இதை தொடர்ந்து நம்ம இதை விரிவா கூட பார்ப்போம். ஏன்னா நெட்டு கூட கொஞ்சம் கனெக்ஷன்ல இதுவா இருக்கு. ஸோ நம்ம இது தொடர்ந்து 30ஆம் தேதி கூட இந்த தத்துவம்ன்ற விஷயத்த நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஸோ அந்த வகையில அந்த தத்துவம்ன்ற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் எலபரேட்டாவும் ஒரு ஆழமாவும் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பொறுத்த இந்த தத்துவம்ன்ற தலைப்பை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது விஷயமா யாராவது கருத்து கேள்வி இருந்தா இது அதுக்குள்ள போலாம். தேங்க்யூ. ஓகே.